வணக்கம் மக்களே. பர்ஃபெக்ட் ரவுண்ட் எபிசோட் 1 உடைய பார்ட் 2 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்ட் 1 போட்டிருக்கோம். இதை மட்டும் நான் எதுக்கு பிரித்து போடுறேன்னா, ஸ்டோரின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிட்டு இருக்கேங்க. இதை இப்படி ரெண்டாக பிரித்து போட்டால் தான் செட் ஆகும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதில் ஒன்றா பேசியிருந்தா டூரேஷன் எங்கேனாச்சும் மிஸ் ஆகுமோன்றதால தான் ரெண்டுத்துமே பிரித்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ்லாம் கண்டிப்பாக நம்ம ஒன்றாவே பார்த்துடலாம். அதுகளை இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக ஸ்டோரி லைனுக்குள்ளே போயிடலாம். ப்ரீவியஸ் சீனில் ஹீரோயினி யாருக்குமே தெரியாமல் அந்த ஆர்ச்சரி ஹவுஸ்க்கு வந்திருந்திருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க ப்ராக்டிஸ்மே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி கூடிய சீக்கிரம் ஒரு எக்ஸிபிஷன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சமையல் தான் அங்கே ஹீரோ வருது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி நேமை பற்றி கேட்க அந்த இடத்துல ஹீரோயினி முதல்ல அவங்க ஹவுஸோடைய நேமை தான் சொல்கிறாங்க. அக்ஜா ஹவுஸ்லேருந்து நான் வரேன், என்னுடைய பேர் சியோன் யூஜுன்ற மாரி அவங்க நேமை பற்றி சொல்ல அதை கேட்ட ஹீரோமே, இந்த சமயத்தில் இங்கே வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? பிரின்சிபல் கிட்டேருந்து அப்ரூவல் இருந்தால் தான் உன்னால் இந்த இடத்துக்கு வர முடியும் போது ஹீரோயினிமே உங்ககிட்ட அப்ரூவல் இருக்கான்னு கேட்க இவர்கிட்ட அப்ரூவல் இருக்கிற விஷயம் ஹீரோயினுக்கு தெரியுது. அந்த இடத்துல ஹீரோயினுமே, உங்களுக்கு எப்படி அப்ரூவல் தந்தாங்க? நான் எவ்வளோ அப்ரூவல் கேட்டேன், ஆனால் அவங்க என்கிட்ட தரல. அதால் நான் இந்த இடத்துக்கு ஒருத்தருடைய சாவியை திருடி தான் வந்தேன். ஆனால் எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இடம் தனிநபருக்கு சொந்தம் இல்லைன்னும் போது எப்படி ஒரு தனிநபர்கிட்ட இதுக்கான சாவி இருக்கலாம்? மின்சியோக்கு தான் இதுக்கான சாவி இருக்குன்னு எல்லாருக்கிட்டையுமே திமிரா பேசிக்கிட்டு இருந்தான். அதில் அவன்கிட்ட இருந்து இந்த சாவியை தந்துட்டேன். நீங்கள் உங்கள் அரசாட்சியை மொத்த இடத்தையுமே காட்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபேர் பிளே எதையும் விளையாடுறமே தெரியல. எனக்கு எப்படி என்னுடைய எனிமிஸை தோக்கடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் கேவலமாக விளையாடியோ இல்லைன்னா நான் எப்படி விளையாடியோ எப்படினாச்சும் என்னுடைய எனிமிஸை தோக்கடிப்புன்ற மாரி ஹீரோவை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்து ஹீரோவுக்கு மரியாதை செலுத்திட்டு திரும்ப கோவத்தோடவே கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் நம்ம ப்ரெசன்ட் டைமில் எனக்கு வந்தால் அந்த இடத்துல குயின் மாதவி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. போன வாட்டி இவங்க ஹீரோவை எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அரசரோடைய உயிரை எடுத்த மாரி இந்த வாட்டி மெஜஸ்டியோட உயிரை எடுக்க போகிறேன்னு கேட்டிருந்திருப்பாங்க. அதை பற்றி ஹீரோ இந்த இடத்துல பேசுறது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் முதல் கொண்டு எல்லாருமே இதை தான் என்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரியான வார்த்தைகளை என்கிட்ட பேசியிருக்கக்கூடாது, அந்த மாதிரி என்ன பப்ளிக் முன்னாடி அடிச்சிருக்கூடாதுன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் எப்படியாவது மொத்தத்தையுமே சமாளிச்சேன் போது அதை கேட்ட குயின் மாதவி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் முகத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன காயத்தை பற்றி தான் கடைசி வரைக்குமே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யாருமே மெஜஸ்டி பற்றி கவலைப்படுற மாரியே தெரியல. மெஜஸ்டிக்கு வெறும் 8 வயசு ஆகுறதுனால அவரால் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸை பார்த்துக்க முடியாது. மொத்தத்தையுமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். இந்த இடத்துல நீங்கள் தான் பிரதிநிதியாக இருக்கீங்க. நீங்கள் தான் அந்த கவுனை பாதுகாக்கக்கூடிய சேஃப் கார்டாகவும் இருக்கீங்க. அதை மறந்துடாதீங்கன்ற மாரி ஹீரோ கிட்டே பேச இதெல்லாம் கேட்ட ஹீரோவுக்கு அப்படியே லைட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த இடத்துல ஹீரோ 100 மார்க் வாங்கி வந்து அவங்க அப்பா கிட்ட சந்தோஷமாக காமிச்சிருந்துருப்பாரு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரியும் ஹீரோ ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவருன்றதுனால ஹீரோ கிறுக்கி விட்டால் கூட கண்டிப்பாக அவங்க எப்படி இருந்தாலும் மார்க் போடுவாங்கன்ற விஷயம். அதெல்லாம் ஹீரோடைய அப்பா என்ன சொல்கிறேன்னா, இது ஒன்றும் வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது. ஒரு அரசனுக்கு முக்கியம் நம்பிக்கைன்றது, விடாமுயற்சின்றது எல்லாமே உன்கிட்ட இருக்கணும். அதை நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இப்போதையும் நான் உனக்கு புது டைட்டில் தரேன்னு அந்த இடத்துல ஹீரோவுக்கு ஐஷின்னு ஒரு டைட்டிலில் தந்துருந்துருப்பாரு. ஆக்சுவலி இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரூத் ஆர் ஃபேத்துன்றது தான் இதுக்கு அர்த்தமாக வச்சுருந்துருப்பாங்க. சைனீஸில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அர்த்தமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ கொஞ்ச நாள்களில் வளர அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு புதுசாக ஒரு ராயல் டைட்டில் தராங்க. அந்த டைட்டில் தான் ஹையன்ன்றது. இது வரைக்குமே ஹீரோ அந்த ஒரு டைட்டில் தான் இருக்கார். இந்த டைட்டிலுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹியூமனிட்டி ஆர் கைண்ட்னஸ்ன்றது தான். இருந்தாலும் திரும்ப நம்ம அந்த ப்ரெசன்ட் சீனுக்கு வந்தால் அந்த இடத்துல குயின் மதர் வந்து கடைசியாக தான் ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பண்ண வேண்டிய வேலைகள்லாம் பக்காவை பண்ணிட்ட. அதால் நீ கடைசியாக மெஜஸ்டிக்கும் எங்களுக்காகவும் ஒரு விஷயம் செய்ய வேண்டியதாக இருக்குது. உன்னுடைய லாயலிட்டியை எங்களுக்கு நீ ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தான் இங்கே இருக்கிற குயின் மாதிரி ஹீரோடைய கல்யாணத்துக்கு எதிர்ப்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது இவங்க ஹீரோவை திரும்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஹீரோவுக்கும் அது ஒரு நல்ல ஐடியா தான் தோணுது. ஏன்னா ஹீரோ முன்னவே இந்த ஒரு ஐடியாவில் தான் இருந்திருப்பார். இந்த ராஜபுரப்பெல்லாம் விட்டுட்டு போகணுன்னு கூடிய ஒரு ஐடியாவில் தான் ஹீரோ இது வரைக்கும் இருக்காரு. இதுக்கேற்ற மாதிரி தான் ஹீரோயினியோடைய அப்பாவுமே ஹீரோயினியை மேரேஜ் பண்ணிக்க சொல்லுவார். அந்த இடத்துல ஹீரோயினிக்கு மேரேஜில் சுத்தமாக விருப்பம் கிடையாது. அந்த இடத்துல ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் யாருன்ற விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்களா? நான் தான் கேசல் குரூப்புடைய சிஇஓ. அது மட்டும் இல்லாமல் நான் தான் சியோன் ஹியூஜு. இந்த விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆள் கண்டிப்பாக இருக்க மாட்டேன்ற மாரி அந்த இடத்துல உங்கள் அப்பா கூட சண்டை போட்டு இருக்கும்போது இதே சமயம் தான் கரெக்டாக இந்த இடத்துக்கு டேஜு டோயாங் இவங்க 2 பேருமே வருவாங்க. அந்த இடத்துக்கு வந்த டாயாங்குமே, நீ எதுக்கு அப்பாவுக்கு இவ்வளோ தொந்தரவு தரேன்னு கேட்க அந்த இடத்துல ஹீரோயினுமே, இப்போ தான் எனக்கு மொத்த விஷயமே புரியுது. எல்லாமே இவனால் தானே எனக்கு கல்யாணம் பண்ணி ஈஸியாகவே இந்த இடத்த விட்டு அமிச்சிடலாம் ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் உதவாக்கார பையனுக்கு அப்பயாச்சும் அறிவு வளரும்னு ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா உங்கள் உதவாக்கார பையனுக்கு ஒரு புத்தியுமே கிடையாது. அவனால் ஒரு விஷயத்தையும் ஒழுங்காக செய்ய முடியாது. அதில் என்னை அமிச்சிட்டு இந்த கம்பெனியை அவங்ககிட்ட ஒப்படைக்கலான்னு இருக்கீங்க. இது தானே உங்கள் திட்டம். அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற மாரி ஹீரோயின் இதுக்கு வேறு ஒரு பிளான் வச்சுருக்கமே தெரியுது. அதில் அவங்க அந்த இடத்துல கோபத்தோடு எழுந்து போயிடுறாங்க.
இதை பற்றி தான் ஹீரோயினி ஒர்க் பிளேஸ்லையுமே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒர்க்கையும் அதுக்கடுத்தது அவங்களுக்கு மேரேஜ் நடக்க போகுதுல்ல, அதெல்லாம் பற்றி யோசிச்சு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அதை தான் செக்யூரிட்டியுமே சொல்கிறாங்க. உங்கள் ஒர்க் பிளேஸையும் வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் நீங்கள் ஒன்று சேர்க்காதீங்க. இப்போ உங்களை பார்த்தா எப்படி இருக்குன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குன்ற மாரி அவங்க சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினியும், நீ என்ன ஜோக் பண்ணுற, என்னை பார்த்தா அப்படி எடுத்தது, யாரை பார்த்தா உனக்கு பரிதாபமாக இருக்குது, நான் யாருன்ற விஷயத்த நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் தான் சியோன் ஹியூஜு, என்னால் எல்லா விஷயத்தையும் பண்ண முடியும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்ற மாரி இவங்க உறுதியாக தான் இருக்காங்க. இந்த சமயம் தான் ஹீரோவுமே பேலஸ் விட்டு போகலான்னு இருப்பார். அந்த சமயத்தில் சங்வான் வருது மட்டும் இல்லாமல் எங்கே போகிறீங்கன்னு கேட்க, இந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நான் இவ்வளோ நாள் வரைக்கும் மெஜஸ்டருடைய பர்த்டே ப்ரிப்பரேஷன்லேயே ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன், எனக்கு வெளியே போகவே டைம் கிடைக்கல, அதனால் நான் என்னுடைய ப்ரைவேட் ரெசிடென்ஸுக்கு போக போகிறேன்னு சொல்ல, அதை கேட்டு சங்வானும், அப்போ யார் பேலஸுடைய பாதுகாப்பெல்லாம் பார்த்துக்கிறதுன்னு கேட்க, ஹீரோ வந்து அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்களே, நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன், உங்களுக்கு குறிப்பிட்ட மாரி நான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் தந்துருக்கணும்லன்ற மாரி அவர் அப்படியே லைட்டாக சங்வானுக்கு ரெஸ்பெக்ட் தரது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சிக்கோங்கன்ற மாரி அந்த இடத்துல ஹீரோ ஒரு சின்ன ஸ்மைலோடையே போயிடுறாரு. உள்ளார போன சங்வானுமே, நீ எதனாச்சும் ஹீரோ கிட்ட சொன்னியான்ற மாரி குயின் மதர் கிட்ட கேட்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோவுக்கு இப்போதைக்கு பொறுப்பு தேவைப்படுது, அதெல்லாம் அவன் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும், மெஜஸ்டியோடைய பிறந்த நாளைக்கு அவன் பொறுப்பு இல்லாமல் லேட்டாக தான் வந்தான், அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த இடத்துக்கு சோலக் ட்ரெஸ் போட்டுன்னு வந்தான், அதெல்லாம் எவ்வளோ கேவலமான விஷயம்னு உங்களுக்கு தெரியுமான்னு போது அந்த இடத்துல இருக்கிற சங்மானுமே, நம்ம எப்படினாச்சும் க்ரௌனை பாதுகாக்கணும், அதுதான் நம்ம வேலை, அதை மட்டுமே நம்ம பண்ணுவோன்ற மாரி இவங்க ரெண்டு பேருமே சின்னதாக ஒரு பிளான் பண்ணுற மாதிரி தருது. அது என்னன்னு நமக்கு சரியாக காமிக்காமல் இந்த இடத்துல ஹீரோயினி காமிக்கிறாங்க. ஹீரோயினி யாருனாச்சும் ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் எல்லோருடைய ப்ரொஃபைலை பார்த்தா யாருமே ஹீரோயினிக்கு செட் ஆகிற மாரி தெரியல. அதாவது பணம் இருந்தால் அவங்க ஹேண்ட்ஸமாக இல்லை, ஹேண்ட்ஸமாக இருந்தால் அவங்க கிட்ட பணம் கிடையாது. ஹீரோயினி எதிர்பார்க்குறது அவங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி இவங்கள மாரி ஒரு அழகான ஆனதை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எந்த ஆளுமே இல்லைன்ற மாரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு லைட்டாக ஹீரோயினி ராயல் ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாரி லைட்டாக அப்படியே ஒரு டாபிக் வர அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஹீரோடைய ஞாபகம் வருது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஹீரோவை காமிப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோ சில விஷயங்களை எழுதிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஹியோன் வந்து ஹீரோவை பற்றி போகிற அந்த கான்ட்ரவர்சியை பற்றி பேசுகிறாரு. அதாவது ஹீரோ வந்து மெஜஸ்டியோடைய பிறந்த நாளுக்கு சோலக் ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வந்துருப்பார்ல, அது இப்போதைய ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக போகுதான், அதை பற்றி தான் எல்லோரும் பேசுகிறாங்கன்னு ஹீரோ கிட்ட சொன்னால், ஹீரோவுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. யாருனாச்சும் அந்த நெருப்பை பற்றி பேசுனாங்களா, அங்கே வந்து ஃபயரை பற்றி யாருனாச்சும் கேட்டாங்களான்னு கேட்கும்போது ஹீரோனுக்கு அதுக்கான ஆன்சர் கிடையாது. ஹீரோவுக்கு இந்த விஷயம் தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இதே விஷயம் தான் ஹீரோயினுடைய ஆஃபீஸ்லுமே நடந்துன்னு இருக்கும். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோடைய அந்த கான்ட்ரவர்சி நியூஸை பற்றி பார்ப்பாங்க. இருந்தாலும் அதில் இருக்கிற எல்லாருமே ஹீரோ மாரியான ஒரு பையன் தான் கிடைக்கணும், இவன் ரொம்ப அழகாக இருக்கான்ற மாரி ஹீரோவை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மொத்தத்தையுமே செக்ரட்டரி பார்த்துக்கிட்டு ஹீரோயினி உள்ளார பார்க்க வந்தா ஹீரோயினுமே அதே நியூஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இதை நீங்கள் பார்க்குறீங்கன்னு போது அந்த இடத்துல ஹீரோயினுமே, நான் கடைசியாக தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவங்க ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க கடைசியாக தான் ஒத்துக்கிட்ட விஷயத்தை பற்றி சொல்ல, அதை கேட்டு செக்ரட்டரி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த விஷயத்த பண்ண முடியாது, எப்படி இந்த விஷயத்த பண்ணுவீங்க, ராயல் ஃபேமிலிக்குள்ளார உங்களால் எப்படி போக முடியும்னு கேட்டால் அந்த இடத்துல ஹீரோயினி சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, ராயல் ஆடிஷனுக்கு ஒரு ரெக்வஸ்ட் எழுத போகிறத சொல்கிறாங்க. அதை கேட்டு இன்னும் செக்ரட்டரி ஷாக் ஆகிறாருங்க. இந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட தானே ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க, வேறு யார்கிட்டனாச்சு சொல்கிறீங்களான்னு கேட்கும்போது ஹீரோயினி, நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கேன், அதான் நம்ம முதல் வேலையை என்ன பண்ணால் ராயல் ஆடிஷன்ஸ் ரெக்வஸ்ட் அவங்களுக்கு அனுப்பணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுபடி அவங்களுக்கு ரெக்வஸ்ட் அனுப்ப செய்கிறாங்க. இதே சமயத்தில் தான் அந்த சைடில் இருக்கிற யோன் வந்து ஹீரோ கிட்ட இப்போதைக்கு போகிற அந்த கான்ட்ரவர்சி பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஹீரோ இப்போதைக்கு கோர்ட்டுக்கு கொண்டாடலான்னு இருக்காங்களா, ஏன்னா ஹீரோ வந்து மெஜஸ்டியோடைய பிறந்த நாள் இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமான ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருப்பார்ல, அதுக்காக இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கதா அவர் பேசுகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக அதிக பேர் ரெக்வஸ்ட் அமைச்சிருக்காங்க, அதில் ஹீரோ இப்போதைக்கு ஒரு ராயல் ஆடிஷன்ஸ் ரெக்வஸ்ட் அமைச்சிருக்காங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த ரெக்வஸ்ட்டை பெருசாக பார்க்காம ஈஸியாகவே அதை ரிஜெக்ட் பண்ண சொல்லிடுறாரு. அதுபடியே ஒரு ரிஜெக்ட் பண்ணி விட அந்த விஷயம் ஹீரோயினிக்கு தெரிய வருது. அதை பார்த்து ஹீரோயினி ரொம்ப கடுப்பாகிறாங்க. அவள் என்ன நினச்சா, நான் என்ன சும்மாவாக இருக்கேன், நானும் ரொம்ப பிஸியானவ தான், அவள் எதுக்கு என்னுடைய ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது செக்ரட்டரிமே, நீங்கள் வேணா இந்த வாட்டி காரணத்தோடு எழுதுங்கன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினி இதேமாரி ஏகப்பட்ட ரெக்வஸ்ட்டை ஹீரோவுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் கடைசியாக தான் ஹீரோ எல்லா ரெக்வஸ்ட்டுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 ரெக்வஸ்ட் கிட்டேயாச்சும் அமைச்சிருந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினி ஒரு சின்ன ஐடியா வச்சு ஹீரோவுக்கு ஜூனியர்ன்ற பேரில் ரெக்வஸ்ட் அனுப்புகிறாங்க. இந்த விஷயத்தை ஹியோன் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல அதை கேட்ட ஹீரோமே இந்த வாட்டி அதை அக்செப்ட் பண்ண சொல்லிக்கிறாரு. ஏன்னா ஹீரோ சீனியர்ன்ற பட்சத்தில் ஒரு ஜூனியருடைய ரெக்வஸ்ட்டை கண்டிப்பாக மறுக்க முடியாது. அந்த இடத்துக்கு ஹீரோயினி வர விஷயம் குயின் மதருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா குயின் மதர் ஸ்பையை செட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோ நெக்ஸ்ட் என்னெல்லாம் மூவ் பண்ணுறாருன்ற விஷயத்தை இவங்க ட்ராக் பண்ணியிருக்காங்க. அதில் ஹீரோயினி அவன் எதுக்கு கூட்டிருந்துருப்பான், எதனாச்சும் பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க முன்னே ஹீரோயினி கூட காண்டாக்ட் பண்ணலான்னு இருக்காங்க.
அதுக்கான விஷயத்தை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோ நெக்ஸ்ட் என்னலாம் பண்ண போகிறாரோ அந்த சில விஷயங்களை இவங்க கண்காணிக்கலாம்னு இருக்காங்க. அதுகள் தான் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுமே ஏற்ற மாரி ஹீரோவை பார்க்க வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினுமே நான் உங்களை பார்க்கறதுக்காக அதிக பேரை யூஸ் பண்ணேன், ஆனால் எந்த பேரில் நீங்கள் என்னை பார்ப்பீங்கன்னு தெரியல, அதெல்லாம் நான் ஸ்ட்ரைட்டாகவே பாயிண்ட்டுக்கு வரேன்ற மாரி லெட்ஸ் கெட் மேரிடுன்ற மாரி ஓப்பனாகவே இவங்க சொல்ல, அதை கேட்டு ஹீரோவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் இருக்கும்போது சின்னதாக நமக்கு ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை காமிக்கிறாங்க. அந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் ஹீரோயினி ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல தனி உரிமம் கூடிய ஒரு விஷயமே இல்லையா, எல்லாமே அரசர்களுக்கு மட்டும் தான் கிடைக்கணுமா, உங்களை மாதிரியே நாட்களுக்கு மட்டும் தான் எல்லாமே ஈஸியாக கிடைக்கணுமான்ற மாரி செமையாக ஹீரோவை திட்டி விட்டுருந்துருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஒரு நொடியில் வந்து ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினை பார்த்து லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகியிருந்திருப்பார். அதில் ஹீரோ இவளுக்கு எதனாச்சும் பண்ணணுன்ற மாரி ஒரு பக்கம் மைண்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோயினுமே ஹீரோவை செமையாக திட்டிட்டு வந்துட்டாங்களே, அதில் அடுத்த நாளே ஒரு மாதிரி வருத்தத்தில் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் இப்படி தான் முடிய போகுதான்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே தலையை பிடிச்சி உட்காந்து இருக்கும்போது திடீர்னு ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட்ஸில் வந்து புதுசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை பார்த்தியானும் போது ஹீரோயினுமே என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு போய் பார்த்தா அந்த இடத்துல ஹீரோயின் ரொம்ப ஷாக்காக இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரைனிங் பீரியடுன்றதை இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஆர்ச்சரிக்கு நோபல் அதுக்கப்புறம் சாதாரண பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களே, எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஆர்ச்சரி பண்ணலாம், எல்லாருக்குமே இந்த இடத்துல தனி உரிமம்னு கூடியது சமன்ற மாரி அந்த இடத்துல போட்டிருக்காங்க. இதெல்லாம் பண்ணது வேறு யாரும் கிடையாது, ஹீரோ தான். இந்த விஷயம் நல்லாவே ஹீரோயினிக்கு தெரியுது. அதில் ஹீரோயினுமே இவன் என்ன தான் திட்டம் பண்ணியிருக்கான்ற மாரி ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த சின்ன ஃப்ளாஷ்பேக் மூலிமா ஹீரோக்குமே லைட்டாக ஹீரோயினி மேலே க்ரஷ்ன்ற மாரி காமிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினி சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகியிருந்திருப்பாரு. அதனால தான் டோட்டலாகவே ரூலியை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிக்க நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னாலாசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.